அருமையான நாளில் உன்னுடைய காரியங்களை நம்ம எப்ப நீங்க துதிப்பீங்க? கத்தரை இன்னைக்கு துதிச்சீங்களா? இன்னைக்கு ஆண்டுக்குள்ள காலையில எழும்பி எத்தனை பேர் கத்தரை துதித்தீர்கள்? துதித்தவங்களை நான் வாழ்த்து சொல்கிறேன். ஆண்டவர் துதிங்க. தேவ கிருபை பெற்றுக்கொண்டு கத்தருக்குள்ள காணப்பட்டுட்டே இருங்க. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சுகத்தோடு இருக்கணும், எல்லாரும் பூர்ண சமாதானத்தோடு இருக்கணும், சத்தியத்தோடு இருக்கணும். இன்னைக்கு நான் உங்க விடுதலைக்காய் ஜெபிப்பேன். ஆண்டவர் செஞ்சுதான் இருக்காது. உங்க வாழ்க்கையில காணப்படுகிற கட்டுகள், பலவீனம், பாடுகளை கட்டாயம் மாற்றி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்ல, ஒரு ஆசீர்வாதத்தின் காரியங்களை நல்லா புரிஞ்சுக்கணும். நாங்கெல்லாம் திறப்பில் நிக்கிறோம் உங்களுக்காக. உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், எல்லாரும் A to Z. ஆகவே உங்களை விசாரிக்கிறோம். நீ எழுமணும். கற்பத்தின் கனி கொடுப்பது அவருக்கு லேசான காரியம். திருமணம் ஆவது லேசான. சொந்த முடிவை தூக்கிறீங்க. அதே நேரத்துல கட்டி வைக்கிற காரியத்தையும் அவிழ்த்து விட்டோம். இன்னைக்கு அவங்க எல்லாம் தூய்ச்சு பாடிட்டு இருந்தாங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டே இருங்க. சிந்தையில் வீணராகிறது, அது ரொம்ப மோசம். ஆண்டவருக்குள்ள உங்க சிந்தை கத்தரை துதிக்கணும். ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டே இருக்கணும். ஏன்னா சிந்தையில் வீணரானா உங்க மைண்ட் குழம்பி பாவங்களுக்கு ஓடிடும். மகிமைப்படுத்துங்க. நல்லா இன்னைக்கு நீங்க பாருங்க, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்து இந்த நாள்ல ஜெபிக்க போறோம். தரிசனங்கள் உங்க வாழ்க்கையில தேவை. கத்தரை துதியுங்கள். அதான் இந்த மாதத்தில் துதியுங்கள் என்ற வார்த்தையில ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். ஆதியாக 29ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்தை வாசிக்க சொல்கிறேன். வாசிங்க. பாருங்க கொஞ்சம் இருங்கம்மா எல்லாரும் எடுத்துக்கங்க. ஆண்டவருக்குள்ள கொஞ்சம் நல்லா கவனிங்க. இவ மனுஷி பார்க்கிறப்போ இவள் பேர் லேயாள். இவளை ஹைலைட் பண்றார் கத்தர். இவ வாழ்க்கையை கத்தர் கவனிக்கிறார். நீ ஆண்டவர் பாத்துல வேதத்துல எழுதப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் நீங்க அறியுங்க. இந்த மனுஷ பேர் லேயாள். இவள் அற்பமா நினைக்கப்பட்டாள். 17ஆம் வசனத்தை வாசி பாருங்க. லேயாளுடைய கண்கள் கூச்சு பார்வையாக இருந்தது. அதனால இவளை யாரும் கேர் பண்ண மாட்டாங்க. ஆனா கத்தர் கேர் பண்ற. ஆண்டவர் சமூகத்துல எல்லா விதங்களிலும் தேவ சமூகத்துல ஆண்டவர் சமூகத்துல கண்டுட்டே இருக்கணும். 31ஆம் வசனத்தை நீங்க பார்க்கிறப்போ லேயால் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கத்தர் பார்க்கிறார். அப்போ நீங்க உங்களை உயர்த்த பிரயாசப்படாதபடி கத்தர் உயர்த்துவார். அதான் சாட்சி சொன்னாங்க. ஆண்டு பார்த்துட்டே இருப்பார். தேவனா மட்டும் மகிமைப்பட்டோம். கத்தருக்குள் எல்லா காரியங்களிலும் தேவனை மகிமைப்படுத்திட்டே இருங்க. லேயால் அற்பமா எண்ணப்பட்டால் என்று கத்தர் கண்டு செய்ய வேண்டியதை செய்யலாம். இன்னைக்கு நிறைய கத்தரை விட தன்னை உயர்த்தி இருக்கிற கூட்டம் இங்க இருக்காங்க. கத்தர் செய்யற காத்தை ஏற்றிருந்தா எல்லா நன்மையும் நடந்திருக்கும். எல்லா நன்மையும் ஆண்டுக்கு தெரியும். அவருக்கு தெரியாததா உங்களுக்கு தெரியும். அவருக்கு புரியாத உங்களுக்கு புரியும். அது உங்க கடனாளியாகவோ இல்ல கண்ணீராகவோ கேவலமாகவோ விடவே மாட்டார். பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணுவார். அதோடு மட்டுமல்ல, உங்க வாயில கத்தரை துதிக்கும் புதுப்பாட்டை கொடுப்பார். இந்த நாட்கள், இந்த மாதம் இவ்வளவு நாட்கள், 8 நாட்களும் கத்தரை நல்லா துதிச்சிருக்கணும். துதிக்கிறேன் ஒரு டீம் செட் பண்ணி நல்லா சோதரித்து கொண்டே இருக்கணும். உங்களுக்காக ஒவ்வொரு காரியங்களும், ஒவ்வொரு காலையிலும் ஒரு சில பிள்ளைகள் வர்றீங்க. வெள்ளிக்கிழமை குடும்பமா வந்தீங்க. சோத்திரம். காலையில கொடுக்கிற வார்த்தைகளை நீங்க கவனிச்சு கொண்டே இருப்பீங்க. சீகோனின் ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுக்கிறார். ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை எப்படி சுதந்திரிக்கிற காட்டுதான் அந்த காரியங்களை செய்யணும். நீங்க எழும்பி எல்லா விதத்தையும் நல்லா இருக்கு.
கர்த்தருக்கு சாட்சிங்க. நீங்க எழும்பி வர காரியம், 5 மணிக்கு வர காரியம் ஆண்டவர் உங்களை காண்கிறார். தேவ சமூகத்துல உங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர் பார்க்கிறோம். இந்த நன்மையான நேரத்தில் ஒரு நாளும் தவறாம கர்த்தரை தேடி பாருங்க. ஒரு சில பிள்ளைகள் அவங்க மூடு இருந்தா தேடுறாங்க, இல்லைன்னா இல்லை. கர்த்தரை தேடுங்க, முழு மனதா தேடுங்க. ஒவ்வொருக்காம் ஜெபிங்க. ஜோதிகளுக்காக ஜெபிங்க. அந்த சகோதரியும் வந்துட்டு இருக்காங்க, அவங்க அம்மா. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான நேரத்துல லேயாள் கண்கள் கூச்சு பார்வை அவளை அற்பமாய் எண்ணப்பட்டாள். கர்த்தர் அவரை பார்க்கிறார். அவளுடைய கர்த்தர் அவளுக்கு ஒரு குமாரனை கொடுத்து அவளை ஆசீர்வதிக்கிறார், நினைத்து ஆசீர்வதிக்கிறார். ஒரு காரியத்தை செய்யறாருன்னா கற்பம் தெரிக்க வைக்கிறதும் கர்த்தர். ஆண்டு அந்த காரியங்களில் லேயாளை கர்த்தர் நினைத்தார். இப்போ நம்ம வர்ற பாயிண்ட் என்னன்னா, இப்பொழுது. ஏன் அந்த வார்த்தை அங்க சொல்லப்பட்டிருக்கு? இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன். இன்னைக்கு நிறைய அப்படித்தான் இருக்கு. உங்க காரியம் ஆனா தான் சோத்திரம். உங்க கைகளை தட்டுங்க பார்க்கலாம், நல்ல கைகளை தட்டுங்க. இயேசுவின் நாமத்தினால பாருங்க, ஆண்டவர் நாம் மகிமைப்பட்டோம். ஆமென். காரியம் ஆனா தான் சோத்திரம். உற்சாகமா சோத்திரம், நடந்து சோத்திரம், உட்கார்ந்து சோத்திரம், நின்று சோத்திரம். அப்ப பாக்குறப்போ நீ ஒரு லேயாள். லேயாளின் வாழ்க்கையில கர்த்தர் இருக்கிறார் பாருங்களேன். ஆனா அவள் எப்ப துதிச்சான்னு பாக்குறப்போ நீங்க பாத்தீங்கன்னா, யூதாவை பெற்றெடுக்கிற பொழுது அதுக்கு துதின்னு பேரு. யூதான துதி, கர்த்தரை துதிப்பேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய காரியம், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கட்டும், நான் கர்த்தரை துதிப்பேன். எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? உங்க சுவாபம், உங்க வாழ்க்கை மாறவே மாறல. ஆண்டு எனக்கு நன்மை செய்யட்டும், நான் துதிப்பேன். ஆண்டு இந்த காரியங்களை வாய்க்க பண்ணிட்டு துதிப்பேன். எனக்கு ஒரு அற்புதம் செய்யட்டும், துதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம். இது லேயாளின் கூட்டம். இப்பொழுது அவ அழுத்தி சொல்ற அந்த வார்த்தை, இப்பொழுது. இன்னைக்கு அநேக காரியங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கோம்ல, இதை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், நான் சோத்திரத்தை சபையில சாட்சியா சொல்ல போறேன். நீங்க அது சொல்லலாம், சாட்சியா சொல்றதெல்லாம் வேற. ஆனா டிமாண்ட் வைக்காதீங்க. ஆண்டவர் மகிமைப்படுத்த. லேயாள் அற்பமாய் நினைப்பதை கர்த்தர் கண்டார். வேதம் சொல்லுகிறது, உன் காரியங்களில் கர்த்தர் உன்னை பார்த்துட்டே இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தீ. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தீ. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ. பாடுங்க. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ. நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஆண்டவர் உங்களை எப்போ மேன்மைப்படுத்தி சந்தோஷம் வைக்கணும்னு சொல்ல, மேன்மைப்படுத்தணும். மேன்மைதாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க நல்லா இருக்கணும். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்திட்டே இருக்கணும். அதிக காரியங்களை உங்களை கொண்டு ஒரு ஸ்டெப் மற்றவங்க உள்ள வந்துடணும். அதான் துதி. இன்னைக்கு லேயாள நினைக்கிறோம். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவள் மலடி ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கிறப்போ அவள் கற்பத்தை அடைக்கப்பட்டிருந்தது. ஆனா தேவ சமூகத்துல ஒரு காலத்தில் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, நமக்கு ஒரு ரெக்கார்டு கொடுத்திருக்கா. கர்த்தர் உங்கள் மேல் பிரியமா இருக்கிறார். அப்ப உங்களுக்கு எல்லாம் செய்வார்ல. பிரியமானவர்கள் வாழ்க்கையில கர்த்தர் எல்லாமே செய்து தருவார்.
உங்களை கூப்பிடுறதே பேர் சொல்லி கூப்பிடுறது இல்ல, பிரியமானவனே பிரியமானவனேன்னு கூப்பிடுறாரு. நல்லா இருக்கும்ல? ஆண்டவர் மட்டும் மகிமைப்படுத்தணும். எவ்வளவு கர்த்தரை கனப்படுத்தணுமோ கனப்படுத்திட்டே இருக்கணும். அதான் கர்த்தருக்குள் ரட்சிப்பின் அனுபவம். எல்லா காரியங்களையும் நீங்க செய்யுங்க. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டால் அதை கர்த்தர் பார்த்தார். அப்போ உன்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார் எல்லா இடங்களையும். ஊரார் புரிய மாட்டாங்க, சொந்தக்காரங்க புரிய மாட்டாங்க, ஆனா அவனை விசேஷப்படுத்தி கர்த்தர் மேல கொண்டு வந்துருவார். ஒவ்வொன்றையும் நினைச்சு பாரு. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு இல்லங்களிலும் கர்த்தர் இந்த ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்க கிருபை தருவார். ஆண்டவர் நல்லவர். தேவன் பல காரியங்களை பற்றாலும் அவர் துதிய கர்த்தர் விரும்பினார். இந்த மாத வாக்கின்படி துதிக்கிற உள்ளங்கள் எப்பவுமே பார்க்கணும். இதை கவனிக்க போறோம். இப்பொழுது என்ற வார்த்தை இன்னைக்கு அநேக காரியங்களை கர்த்தர் சமூகத்துல துதி அப்பதான் வருதான். இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன். இன்னைக்கு நிறைய அப்படி ஒரு டிமாண்ட் வச்சிடறாங்களே, இந்த காரியம் நடக்கட்டும், என் பிள்ளைக்கு காரியம் நடக்கட்டும், இந்த கடையில வருமானம் இப்படி வரட்டும். கொடுக்கிற காணிக்க கூட மனசாட்சி இல்லை. நான் அப்படி சொல்லக்கூடாது. ஆனா ஆண்டவருக்குள்ள கர்த்தர் நல்லா வழித்துங்க. வாட் பெஸ்ட் உங்களுக்கு செய்யணுமா எல்லாம் செய்யணும் தான் ஜெபிக்கிறோம். அதே மாதிரி கர்த்தர் ஒரு மேன்மையான காரியங்களை நம்ம கர்த்தருக்குள்ள போயிட்டே இருக்கணும். இன்னும் கொடுப்பார். சந்தோஷப்பட்டு ஒன்னும் வெயிட் கொண்டே போவார், மேன்மைப்படுத்தி கொண்டே வருவார். அவள் இப்பொழுது என்ற வார்த்தையை சொல்லி கர்த்தரை துதிப்பேன்னு சொல்றார். இது கர்த்தருக்கு சந்தோஷமா இருந்திருக்குமா? யோசிச்சு பாருங்க. அதுலயும் சந்தோஷப்பட்டுட்டார். அதுலயும் சந்தோஷப்பட்டார். நம்ம ஆண்டவர் பாருங்க எவ்வளவு இறங்கி வர்றார். இந்த காரியங்களை இவள் கர்த்தரை அற்பமாய் நினைத்தாள். கர்த்தர் இவளை அற்பமாய் நினைக்கல. இன்னைக்கு அநேக காரியங்கள் உன்னை கனப்படுத்தி நீ சுகத்தோடு வர்ற, நடந்து வர்ற, அற்புதங்களை பெற்றுக்கொள்கிற, தள்ளாடு முழங்காலை கர்த்தர் கல்லாடும் கால்கள் எல்லாம் பலப்படுத்தினார். உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்து கொடுத்தார். உன்னை கனப்படுத்தலாம். எப்படி நல்லா இருக்குன்னு சொல்லி நீ தேவனை அற்பமாய் நினைக்கிறாய். கர்த்தரை எப்படி கனப்படுத்துறோம்? எல்லா விதங்களிலும் கர்த்தரை கனப்படுத்தக்கூடிய உள்ளங்கள் எத்தனை பேர்? வாரம் முழுக்க மாதம் ஒரு முறை தான் கர்த்தரை துதிப்பேன் அப்படின்னு ஒரு கூட்டம். கர்த்தரை நம்ம எப்படி இருக்கிறோம்? இப்பொழுது அதுவும் இல்லாத கூட்டம் உண்டு. கர்த்தரை மகிமைப்படுத்திட்டே இருங்க. கர்த்தரை வைத்துக் கொண்டே வருவார். ஆண்டு அந்த காரியங்களை எல்லாவற்றையும் செய்து கொண்டே இருப்பார். ஒவ்வொரு காரியங்களும் செய்யலாம். நான் அறிந்த ஒரு ஆண்டரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சகோதரர் கூடி கூடி ஜெபிக்கிறப்போ வேடிக்கை பார்ப்பார். இங்க வட மாநிலத்தில் கூடி ஜெயிப்பாங்க. ஹிந்தியில தான் ஜெயிப்பாங்க, இல்ல இங்கிலீஷ்ல இருக்கும். அப்போ அந்த காரியங்களை கவனிச்சுட்டே இருப்பார். சும்மா அங்க வந்து நிக்கிற மாதிரி, இங்க வந்து நிக்கிற மாதிரி, டீ போட்டு தரேன் அப்படியெல்லாம் சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா அந்த வீட்டாரும் அதை அவங்கள ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல. மனம் விட்டு சில ஜபங்கள்ல சில பேரை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா சில பர்சனல் பேச்சு பேச முடியாது. அவங்க பர்சனலா சொல்ல வரணுங்கிற காரணம் தான் இந்த ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங் வச்சிருக்கோம். இதை உபயோகிக்கல. நீங்களாம் உங்க காரியங்களை தனிப்பட்ட விதங்களில் பேசி பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க, அது பல இடங்களில் டிஸ்டர்பன்ஸ் பார்த்து தான் அந்த ஜெபத்தை ஆரம்பித்தோம். உங்க வாழ்க்கைக்காக நிக்க நீங்க ஒருவேளை அந்த டைம் உங்களுக்கு ஒத்து வரலைன்னா மற்ற டைம் சொல்ற டைம்லயும் என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு உதவி செய்வேன். நீங்க நல்லா இருக்கணும், உங்க வாழ்க்கை கட்டப்படணும், மேன்மையா இருக்கணும், சுகபலத்தையும் கட்டிடும். சாரி, சுந்தராபுரம் ஸ்டெல்லா அவங்களுடைய சகோதரிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டோம். ஜெபிக்கிறோம். எங்கள்கிட்ட வர தகவல்கள்லாம் ஜெபிக்கிறோம். ஆண்டு நான் மட்டும் மகிமைப்பட்டோம். எல்லாரும் நல்லா இருக்கணும் கர்த்தருக்குள். எங்க லேயாள் அற்பமாய் நினைக்கப்பட்டால் கர்த்தர் பார்த்தார். கர்த்தர் அவளை அற்பமாய் நினைக்கல, லேயாள் அவளை அற்பமாய் நினைச்சா. உங்க வாழ்க்கையில் எத்தனை உள்ள அப்படி இருக்கும்?
இதை செய்தால்தான் எனக்கு இந்த காரியம் நடக்கல, அவங்க நல்லா இருக்காங்க. டோன்ட் கம்பேர். ஒருத்தரோடும் ஒருவருக்கு ஒத்து பார்க்காத. நீ வாட் பெஸ்ட், நீ கத்தற்கா என்ன செய்யறாயோ போயிட்டே இரு. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நேற்றெல்லாம் நாங்க அதிக காரியங்களை பார்க்கிறப்போ இந்த உடன்படிக்கை செய்யும் தேவன் அவர். காவனன்ட் என்று ஆங்கிலத்துல சொல்லலாம். இன்னைக்கு 1000 உங்க வாழ்க்கையில செஞ்சுட்டே இருப்பா, இன்னைக்கு செய்வார். நீ ஆண்டவர் அற்புதமா நினைக்காத. தேவ சமூகத்துல ஒவ்வொரு காத்தையும் சந்தோஷமா ஏற்றுக்கணும். உன்னை பூமியில் உயர்ந்த ஸ்தானங்களில் தான் வைப்பார். அப்ப நீ உயர்ந்த மனுஷனா இருக்கணும், உயர்ந்த மனுஷியா இருக்கணும். ஆண்டவர்களை சந்தோஷப்படுங்க. உங்களை குறித்து நான் உங்களை குற்றம் கண்டுபிடிக்கணும் எண்ணமே கிடையாது. நீங்க நல்லா இருக்கணும்னு விரும்புவாங்க, அதான் கையை தட்டுங்க, நில்லுங்க, சேர்ந்து நிற்காதீங்க, இதெல்லாம் சொல்ல காரணம் உங்க நன்மைக்கு. உங்களுக்குரிய தரிசனங்களை நீங்க அறியாம இருக்கீங்க. நல்லா எழும்பணும். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு குடும்பங்களை குறித்தும் கர்த்தர் என்னோடு பேசுகிற பொழுது அவங்கள நான் ஒரு பிக்சர்ல வச்சிருவோம், இப்படிதான் வரணும்னு சொல்லி. இப்படின்னா மேன்மையில அது வாங்க, எல்லாரும் நல்லா இருங்க. ஆகவேதான் வாழ்த்துக்கிறோம். யாரும் டோன்ட் கமெண்டே அடிக்கக்கூடாது. சோத்திரத்தை அருள். இன்னைக்கு துதி சத்தம். ஆண்டவர் நான் மகிமைப்பட்டோம், இப்பொழுது துதிப்பேன். அவள் ஒரு சுயநலவாதி. இன்னைக்கு நிறைய அப்படித்தான் இருக்கு. இன்னைக்கு எல்லாம் உற்சாகமா இருக்காங்க, நன்மை பெற்றதுனால. இப்படி இருக்காங்களே நிறையா. எனக்கு என்ன பண்ணார், அவங்க நல்லா இருக்காங்க, என் பையன் இப்படி இருக்கேன், என் பிள்ளைக்கு இப்படியே இருக்கு, எல்லாமே செய்வார். கத்தருக்கு விட்டு பாருங்க, அவர் என்ன கல்யாணம் கட்டி தர மாட்டாரா? கத்தரை விட உங்களை உயர்த்தினாலதான் ஒண்ணுமே இருக்கிறது இல்ல. மேன்மைப்படுத்துவார். எல்லா விதங்களும் மேன்மைப்படுத்தி கொண்டே வருவார். வாங்க ஜெபத்துக்கு ஜெபிக்கலாம், எல்லா காரியமும் செய்வார். சிரமம் பார்க்காதீங்க, எல்லாத்துக்கும் எல்லா வசதியும் கத்த செய்துள்ளார். ஆண்டவர் நான் மட்டும் மகிமைப்பட்டோம். ஆமென். ஒண்ணும் இல்லாத நேரத்தில் இங்கிருந்து நாங்க காந்திபுரம் போயிட்டு இருந்தோம். இன்னைக்கு வாகனம் இருக்கு. அப்ப என்ன தேடும் உணர்வோடு, மழையில, குளிர்ல, வெயில்ல எல்லாம் பிணைந்தவங்க தான். இரவு குளிர்ல நனைந்தவங்க தான். அநேக திருடர்கள் பயம். இன்னும் பார்க்கிறோம், துஷ்ட மிருகங்கள் இந்த பகுதியில் இருந்தது. இந்த மஞ்சு பள்ளம் என்று சொன்னாலே பயப்படுவாங்கலாம். அப்படி இருந்த இடம் தான். ஆனா கர்த்தர் கிருபையா எங்களை வழிநடத்திட்டே வந்தார். ஒரு நாளும் ஒரு சேதம் காணல. ஆண்டவர் நான் மட்டும் மகிமைப்பட்டோம். இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன். எவ்வளவு பரிதாபமான காரியம். இன்னைக்கு அநேக காரியங்களை ட்ரைசிங் பார்க்கிறோம், ஆனா உன் பேக்ரவுண்ட கர்த்தர் காட்டுறாரு. ஆண்ட சமூகத்தில் நீ எப்படி துதிக்கிறாய், எப்ப துதிக்கிறாய்? ஆண்ட சமூகத்துல துதிங்கிற காட்டுக்கு மேன்மை என்ன? இந்த மாதம் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், துதியுங்கள், துதியுங்கள், துதியுங்கள். ஆனால் அருமையான லேயாலோ இப்பொழுது துதிப்பேங்கிறார். இப்பொழுது துதிப்பேன். ஆண்டுக்குள்ள நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த வார்த்தை எவ்வளவு வேதனையா இருக்கு. இன்னைக்கு சூழ்நிலையை கத்தரை நீ அற்பமா நினைக்காத. ஆண்டு சமூகத்துல ஒவ்வொரு காரியங்களையும் கத்தர் பார்த்துட்டே இருப்பார். ஆகவே தான் உங்க சொல்றோம், வாங்க நேரத்துல சரியா நில்லுங்க, சரியா நில்லுங்க. கத்தர் பார்க்கிறார். பிள்ளைகள் அற்பமாய் நினைக்கப்பட்டால் கத்தர் அதை பார்த்தார். கத்தர் அவளை அற்பமா நினைக்கல. அவளை புருஷனையே சார்ந்து நிக்கிறா. ஆனா கத்தர் அவளை பார்த்துட்டே இருக்காரு. ஆண்டு சமூகத்துல உனக்கு என்ன, உன் வாழ்க்கையில ஹானர் பண்ண என்ன செய்ய வேண்டுமோ அதை கட்டாயம் கத்தர் செய்வார். இவன் புருஷன் அவளை நேசிக்க என்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தை என் ஆண்டர் செய்தார். அதெல்லாம் கவனிச்சுப்பார். யாக்கோபு அருமையான அருமையான மகளை லேயாளை நேசிக்க என்ன செய்யணுமோ அது செஞ்சுட்டே இருக்காரு. நீங்க யோசிச்சு பாருங்க. எல்லாரும் கை விட்டுட்டாங்க, ஆண்டு கை விட்டாரா? எல்லாரும் உன்னை அன்பமா நினைச்சாங்க, ஆண்டு அற்பமா நினைச்சாரா? எல்லாரும் உன்னை உதவாக்கரைன்னு சொல்லியிருக்கலாம், ஆண்டவர் உன்னை உதவும் கரையா தானே கொண்டு வந்தார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்துட்டே இருக்காரு, நீ எப்படி இருக்கிற, எப்படி இருக்கிற. ஆகவேதான் கர்த்தருக்குள் அன்பு காட்டுங்க, எல்லா ஜனங்களையும் நேசிங்க. அற்பமாய் நினைப்பதை கர்த்தர் கேட்டு இவனையும் தந்தான்னு சொல்லி அவர் சொல்றார். கர்த்தர் கேட்டார், நீ அற்பமா நினைக்காத, கர்த்தர் உன்னை கைவிடுவான்னு சொல்லி. ஒரு நாள் அல்ல, கர்த்தர் உன்னை நினைத்துதான்
அவனுக்கு சிமியோன் என்று பெயர். கத்தர் கேட்டறினார். அதான் மீனிங். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். நீங்க கவனிச்சு பாருங்க. ஒரு ஆண்டு தர்மத்துல உன் பக்கத்திலேயே தான் இருப்பார். உன்னை விட்டு விலக மாட்டார். உன்னோடு கூட இருப்பார். நீ அவரை அற்பமா நினைக்காத, அவரால் கூடாதுன்னு நினைக்காத. இன்னைக்கு நீ வாழ்றது அவர் கிருபை, சுகத்தோடு இருப்பது கிருபை, பலத்தோடு இருக்க கிருபை. அவரை மகிமைப்படுத்து. ஆமென், ஹல்லேலூயா. தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே வரைந்தீரன்றோ. உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே என்னை மறவா இயேசு என்னை நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அற்பமாய் நினைக்கப்பட்ட அருமையான லேயாளை கத்த நினைத்தார். நினைக்கிறது அறிஞ்சுதான் உள்ளத்தின் ஆழத்தில் கத்தரை துதிக்கிறார். யூதா, இன்னைக்கு ஆண்டு சமத்துல வருகிறோம். துதிக்கத்தானே உங்களை கூப்பிடுறோம் ஜெபத்துக்கு. யோசிச்சு பாருங்க. அதை விட்டுட்டு நம்ம நித்திரையில மயக்கத்தில் இருந்தீங்கன்னா அல்லது அலட்சியமா இருக்க சொந்த வேலைன்னு சொல்லாதீங்க. என்னை துதிக்கும்படியா காலையில கத்துற 5 to 6 துதிங்க. பத்திரிகைன்னு எழுதியிருக்கோம், அழைப்பும் கொடுத்துருக்கோம். வாங்க. 2வது ஒரு துதியை குறித்து 106ஆம் சங்கீதம். கர்த்தர் நல்லவர். இங்க ஒரு துதி சத்தத்தை பார்க்கிறோம். எங்க துதிக்கிறாங்க ஏன்னு கேட்டா, ஆண்டு சமூகத்தில் முதல் வசனத்தை வாசிங்க. கர்த்தரை துதியுங்கள், நல்லவர் அப்படியே சொல்லி இழுத்து கூட்டிட்டு போறாங்க. இதை நீங்க படிக்கிறீங்க. என்னுடைய பார்வையில சங்கீதக்காரர் உங்களை கூட்டிட்டு போறாரு. எங்க கூட்டிட்டு போறாரு? ஏன் துதி அப்படின்னு காட்டுறாங்க. அது பாருங்க, வாழ்க்கையில வல்லமையான காரியத்தை செஞ்சாரு அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போறாரு. இங்க கூட்டிட்டு போய் ஆண்டு பேசுறாரு அவர்கிட்ட. இந்த தேவன் தான் என்னோடு உங்களோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க கவனிச்சு தேவ சமூகத்துல காணப்பட்டுட்டே இருக்கணும். அவரை கர்த்தரை துதிக்க சொல்றாரு. ஏன்னா அவர் கூட்டிட்டு போறாரு சிவந்த சமுத்திரத்துக்கு. பார்த்திருக்கீங்களா? சிவந்த சமுத்திரம் இவர் கூட்டிட்டு போறாரு. அங்க வல்லமையை காட்டுறாரு. அங்க தண்ணி ஆழத்தை எப்படி கர்த்தர் பழக்கிறாரு. சிவந்த சமுத்திரத்தை அதற்றினார். 9ஆம் வசனம். அப்போ என் ஜனங்க வராங்க விபிங்கிறார். நீ சபைக்கு வரையே உன்னை அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சுக்கோ, பரிசுத்தமா. இன்னும் குடிச்சிட்டு, இன்னும் பீடி குடிச்சிட்டு, இன்னும் தப்பு பண்ணிட்டு, கெட்ட சிந்தை வச்சுட்டு இருந்தீங்கன்னா மோசமான பிள்ளை. எண்ணங்களை மாத்து. அப்ப இவங்க எண்ணங்களை நீங்க பாக்குறப்போ இவர் கூட்டிட்டு போற சங்கீதக்காரன் எங்கன்னு கேட்டா, பிதாக்கள் எப்படி ரசிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி இவங்களை உற்சாகப்படுத்த கூட்டிட்டு போறாரு. ஏன்னா ஆண்டவர் என்னென்ன காரியங்களை செய்தார், இந்த காரியங்களை ஆண்டு சமூகத்துல இவர் கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் என்ன செய்யலான்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் சமூகத்துல ஆண்டவர் பாருங்க 12ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. அவர்கள் அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். இது செஞ்சீங்களா? உனக்கு சொல்லியிருக்காருல்ல, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், உன் பிள்ளைய பொறுப்பெடுக்கிறேன், உனக்கு ஸ்கூல் அட்மிஷன் கிடைக்கும், காலேஜ் அட்மிஷன் கிடைக்கும், உங்க அந்நீரை தொலைக்கிறேன். நீ தோத்தரிச்சியா? நீ துதிச்சிங்களா? ஆண்டு உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களும் கவனிக்கிறப்ப சோத்திரம் எப்படி வருது, துதி சத்தம் எப்படி வருது? ஆண்டு நான் மட்டும் மகிமைப்பட்டோம். நாங்க ஒரு காலத்துல ரொம்ப கஷ்டப்படும், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஊழியத்துக்கு போயிட்டு வரக்குள்ள ரொம்ப குளிரும் நடுக்கமா இருக்கும். அப்பதான் முதல் முறை உங்களுக்கு அந்த வண்டியெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியாது. சில்வர் பிளஸ்ன்னு ஒரு வண்டி இருந்தது, தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்குறாங்க, 1 2 தான்.
அந்த வண்டி அவன் தெரியறதுக்கு ஞாபகம் ரொம்ப அதான் அதை பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து குறைஞ்ச விலைன்னு அதுவும் விலை தான். அதை வாங்கணும். வாங்கிட்டு நீங்க பார்த்துட்டீங்கன்னா சர்ச்சுக்கு போறோம், நேராக கொண்டு போய் பாஸ்டரை கொடுத்து ஜெபிக்கணும். நாங்க அங்க போயிட்டோம். திடீர்னு பார்த்தா இவங்க எங்க மனைவி அங்க தரையில ரோடா இடமா நேர் முழங்கால் போட்டு கையை தூக்கிட்டு ஜெபிக்கிறாங்க. நன்றி சொல்லி தகுதி இல்லாதவங்களை தகுதி பண்ணி நான் அப்படி ஜெபிக்கல. நாடுதான் ஜெபிச்சேன், நன்றி சொன்னேன். வண்டி எடுத்தாலும் பெரிய சந்தோஷம். இனி வேகமா போகலாம், வேகமா எங்கேயோ முறை நடந்திருக்கும். அவங்களனால இவங்களை கூட்டிட்டு போவேன், ட்ரிப் அடிப்பேன். இவங்களை ட்ரிப் அடிச்சு சர்ச்சை கூட்டிட்டு போவோம். எனக்கு நேரத்தில் போகணுன்னு ஒரு ஆசை எப்பவுமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்குன்னு சொல்லி லேட்டாக வரவங்களை கண்டா அவ்வளோ வருத்தமா இருக்கும். ஆண்களுக்குள்ள அந்த எண்ணங்களோடு ஓடுவான். அவரும் பார்த்துன்னு சொல்லுவார், இவங்கெல்லாம் பாருங்க எவ்வளவு எடுத்துக்காட்டா இருக்கு. ஊழியத்துக்கு போனாலும் மதியானம் சாயந்தரம் ஜபத்துக்கு கரெக்டா போயிடும், ரெஸ்டே எடுக்க மாட்டோம். அப்ப இவங்க அந்த முழங்கால் நேர் முழங்கால் போட்டு அப்படியே ஆண்டரை துதிக்கிறாங்க. அது என்ன கேட்டா தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தினீரே அந்த துதி தான். அது இன்னும் நான் நினைவுல வச்சிருக்கேன். எங்கெங்கெல்லாம் துதிச்சாங்க, எங்கெங்கெல்லாம் முழங்கால் ஆச்சரியமா வேடிக்கை பார்க்கும் அளவுக்கு இருந்தது. ஆனா இவங்க அதை பத்தி கவலையே பண்ணல. இன்னைக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லக்கூடிய உள்ளம். இன்னைக்கு சங்கீதம் 106 நீங்க பாக்குறீங்க, அவங்க என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டோட வார்த்தையை விசுவாசித்தோம், எங்களுக்கு எல்லாமே நடக்குது. அதுல அப்படியே கொண்டு போயிட்டாங்க. அவங்க வனாந்தரத்துல அவங்க கேட்டதெல்லாம் கர்த்தர் கொடுத்தார். 15ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க. அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவளுக்கு கொடுத்தார். ஆத்மாவில் என்ன கொடுக்கிறாரு? இழைப்பு. இதாங்க நம்ம வாழ்க்கை. இந்த அருமையான நாளில் உங்க வாழ்க்கையில துதியுங்கள் சொல்ற சத்தம் இதுக்குதான். உன் ஆத்துமாவில் இளைப்பால் தருவார். காரணம் என்ன? உன் ஆத்துமாவில் என்னென்ன வாஞ்சிக்கிறாயோ எல்லாமே நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லா துதிச்சுட்டே இருக்கணும், துதிச்சுட்டே இருக்கணும். சோத்திர சத்தம் வந்துட்டே இருக்கணும். வரமாட்டீங்க சபைக்குள்ள. நல்லா துதிக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும், கைகால் அசைக்கணும். ஆண்டவர் எல்லாத்தையும் கர்த்தர் சொன்னாரு. இன்னும் அதுக்கு முந்தின வசந்த வாச்சனம் மேகத்தை கொடுக்குறாரு, வெளிச்சத்தை கொடுக்குறாரு, காடையை கொடுக்குறாரு, அப்பத்தை கொடுக்குறாரு. 39, 40 105ஆம் வசனத்தில் பார்க்கலாம். கண்மலையை திறக்கிறாரு, தண்ணீரை கொடுக்குறாரு, வாக்கு தத்தத்தை கொடுக்குறாரு, ஆபிரகாம் நினைக்கிறாரு, ஜனங்களை கழிப்போடு அனந்தத்துறாரு. இந்த சந்தோஷத்தை உங்களுக்காக கொடுப்பார். வாட் பெஸ்ட், நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க. அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். எல்லாவற்றிலும் மேன்மைப்படுத்தி கொண்டே வருவார். அது வார்த்தையை விசுவாசித்து கர்த்தரை துதிச்சுட்டே இருந்தாங்களா. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தையை விசுவாசிங்க. சுகம் உண்டாகுமா? உண்டாகும். உன் ஜெபம் கேட்கப்படுமா? உண்டாகும், கேட்கப்படும். உன் பெருமூச்சுக்கு பதில் உண்டா? உண்டு. உன்னை அலைச்சலை கர்த்தர் மாற்றுவாரா? அலைச்சலை மாற்றுவார். உன்னை துதிக்க வச்சு கொண்டே இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், காணிக்கை கொடுக்க கஷ்டப்பட்டு இருந்தவங்க ஒரு முறை கர்த்தர் அந்த காணிக்கை கொடுக்க வந்த உடனே மனம் திறந்து அவங்க சொன்ன காரியம், இதற்காக நான் எவ்வளோ நாட்கள் பெருமூச்சு வெடித்தேன், கர்த்தர் இப்ப கொடுக்க வைக்கிறான்னு சொன்னாங்க. கேட்டிருக்கீங்களா? அப்ப அவங்க எண்ணங்களை கவனிச்சு பாருங்க. பெருமூச்சு ஆண்டவருக்குள்ள ஒவ்வொரு காலத்தையும் கர்த்தர் செய்து கொடுப்பார். ஆண்டவர் இந்த காலத்துல அவங்க கேட்டாங்க, கொடுத்தாங்க அப்படிங்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல கொடுத்தா தான் துதிப்பீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். லேயாள் வாழ்க்கையில பெற்றாலும் துதிச்சாங்க. இவங்க கொடுத்தா துதிக்கிறாங்க. இன்னைக்கு இப்படி இருக்காங்களே நிறைய. எனக்கு என்ன பண்ணாங்க, என்ன கொடுத்தாரு, என்னங்க கொடுக்கல. ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு சகாயதா இருக்கு. இன்னைக்கு நம்ம இயேசு என்ற நாமத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். இயேசு என்ற நாமத்தை துதிக்கிறோம். 113ஆம் சங்கீதத்துல முதல் வசனத்தை பாருங்க. அவர் நாமத்தை சொல்லி துதிக்கிறோம். வாசிச்சு பாருங்க. 113. அல்லேலூயா, கர்த்தருடைய ஊழியக்காரரை துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இயேசு என்ற நாமம் எல்லாருக்கும் சொத்து. நீங்க துதிச்சுட்டே இருக்கலாம். ஆமா, யாரை துதிக்கிறது, எங்க போய் துதிக்கிறது? இயேசு என்ற நாமத்தை துதிச்சுட்டே இருங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த துதியினால எல்லாமே நடக்குங்க, எல்லாம் நடக்கும்.
இங்க பார்க்கிறோம், லேயாளின் வாழ்க்கையில காரியம் ஆன பின்னாடி தூச்சா. இவங்களும் பார்க்கிறோம், கேட்டார்கள், ஆண்டு சொன்ன வார்த்தையை விசுவாசித்தாங்கன்னு பார்க்கலாம். நல்லதுதான். தண்ணீரை மூடிக்க பழைய காரியத்தெல்லாம் காட்டுறது. அங்க பாத்தியாப்பா, தண்ணீர் அவங்கள சிவந்த சமையல் மூடிடுச்சு, அவங்க வாழ்க்கையிலாம் இப்படிலாம் செஞ்சாரு, அதே மாதிரி உனக்கு செய்வார் சொன்னங்காட்டி தான் அவங்க நம்புறாங்க, வார்த்தையை விசுவாசிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த வாழ்க்கையில நல்லா சொல்றோம், வேதம் சத்தியம், உனக்கு சொன்ன காரியம் நித்தியம், நிச்சயமா நடக்கும், எல்லாம் நல்லா இருக்கும். கர்த்தரை மகிமைப்படுத்திட்டே இருங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது 2 குரூப் 10 இன்னைக்கு பார்க்கிறோம். ஒரு குரூப் என்ன செய்யறாங்க இப்பொழுது, 2வது குரூப் 16:12 அப்பொழுது. 2க்கும் பாருங்க எப்படி மனம் விட்டு தானே ஆவியான எழுதியிருக்காரு. அப்பதான்ப்பா அவங்க துதிக்கிறாங்க. அல்லேலூயா. ஊழியக்காரங்க என்ன போடுங்க உடனே 106:12 பாருங்க. ஆண்டனை மட்டும் பாருங்க, இப்பொழுது அப்பொழுது இந்த வார்த்தை கவனிங்க. அப்பதான் தூக்கி பாடுறாங்க, ஆட்டோமேட்டிக்கா துதி சத்தம் வருது. ஆனா சங்கீதக்காரன் சொல்றாரு, சங்கீதம் 34 வாசிங்க, முதல் வசனம், எப்பொழுதும் எக்காலத்துல நான் துதிப்பேன். இதுதாங்க ரகசியம். இன்னைக்கு என்ன நடந்தாலும் எப்போ துதிச்சுட்டே இருங்க, இவங்கதான் வெற்றி பெறுவாங்க. ஏன்னா நீங்க வேதத்துல ஆண்டு சமூகத்தில் சங்கீதம் 16:8 வசனம் பாருங்க. பாருங்க, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், இது எப்போ துதிக்கிறேன், அசைக்கப்பட்டு போக மாட்டேன். இந்த பிரச்சனை வருமா, அந்த பிரச்சனை வருமா, இந்த பிசினஸ்ல அடி விடுமா, பிள்ளை படிக்காம போயிடுவாங்களா, என் பிள்ளை கல்யாணம் ஆகாம போயிருமா, வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகள் நீ அசைக்கப்பட்டு போக மாட்டாய். ஆமேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஆமேன். நிக்கூலா காலானா காலானா காலானாவா. ஏமேன் 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 ஏமேன். அடுத்த காரியம் 1 தெசலோனிக்கேயர் 5:16 16-24 வசனங்களை வாசிக்க சொல்லுகிறேன். கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:16 என்ன சொல்லுது? எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இதை கர்த்தர் செய்வார். எப்பவும் உனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருவார். அப்ப எப்போ கொடுக்குறான்னு கேட்டனா, இப்பொழுது நீ கர்த்தருக்கு முழுமையா இருந்தீனா, அல்லது ஆண்ட சமூகத்துல கண்டிஷன் போடாமல் எப்பொழுது நீ ஜெபத்தோடு, அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா இடைவிடாத ஜெபம், எல்லா நேரத்தையும் ஜெபிங்க. அவங்க நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க, இது எதிர்பார்த்த வரல, ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஸ்தோத்திரத்தினால என்ன நடக்கும்னா, இடைவிடாத ஜெபத்தினால அவங்க லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா எப்பொழுதும் சந்தோஷமா வைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு குறைகள், எப்ப பார்த்தாலும் நல்லா இருக்காங்களே, எப்ப பார்த்தாலும் குண்டா இருக்காங்களே, எப்ப பார்த்தாலும் செழிப்பா இருக்காங்களே, எப்ப பார்த்தாலும் நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறாங்களே, காரணம் என்ன என்று பார்க்கிற பொழுது கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. ஆண்டவரை துதிச்சுட்டே இருங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டே இருங்க. எல்லா நாளிலும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆனால் உங்க வாழ்க்கையில கடந்த நாட்களை தியானித்தோம். யோவேல் 2:26 வசனத்தை வாசித்து நாம் எழுந்து நிற்க போகிறோம். வாசிங்க. உங்கள் நடத்தி வந்த தேவன் மறக்காதீங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளோடு இருக்கோங்க, குடும்பத்தோடு இருக்கோம், பிரைஸ் லார்ட் சொல்றோம். ஆண்டு சமூகத்தில் நான் இரவு ஜெபம் நடத்துகிறப்பெல்லாம், இரவுனா 12 மணி வரையும் தான் நடத்தியிருக்கோம். 11 மணி 11:30 முடிச்சுக்குவேன். இப்போ இல்லை, ரொம்ப நாளாச்சு. அந்த நேரங்களில் இந்த அபிஷேகம் இறங்குறப்போ தனித்தனியாக நிற்க வச்சிருப்போம். சகோதரர்கள் சகோதரிகள் சகோதரர் மேல அபிஷேகம் இறங்குச்சுன்னா அவங்க கண் அப்படியே இந்த பக்கம் திரும்பும். எங்க திரும்பும்? என்ன சரிதா பாண்டியன் நல்லா இருக்கீங்களா? எங்க திரும்பும்? நல்லா உடம்பு நல்லா இருக்கா? எங்க திரும்பும்? தன் மனைவியை தேடுவாங்க, அவங்க மேல இறங்குதான். அப்ப 2 பேர்த்தையும் கரம் பிடிச்சி ஜெபம் பண்ண வச்சிடறோம். அந்த ஜெபத்துக்காக ஜெபிங்க.
அப்படியே அந்த அபிஷேகம் அந்த இடத்துல உடைந்த குடும்பம் எல்லாம் கட்டப்பட்டது, சமாதானம் உண்டாயிற்று, பெரிய காரியங்களை பண்ணினார். அந்த அபிஷேகம் அப்படியே 2 பேர்த்த இணைக்குது. இன்னைக்கு அபிஷேகம் ரொம்ப முக்கியங்க. அதை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க, நேரங்களை ஒதுக்குங்க, ஜெபிங்க. ஆண்டவர் நம்மள்ட்ட இப்பொழுது அப்பொழுது நம்ம எப்பொழுதும் கத்தெடுத்து. இன்னும் சங்கீதக்காரன் சொல்லிடுறாரு 63ஆம் சங்கீதத்துல 4ஆம் வசனம் பாருங்க. ஒரு ஜீவனுள்ள நாள் மட்டும் நான் உண்மை துதித்து கையெழுத்து கும்பிட்டுட்டே இருப்பதா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்முடைய ஆண்டவர். அசைக்கப்பட்டு போக மாட்டோம், எப்பவும் சந்தோஷமா இருப்போம். ஆண்டுடைய விஷன் நமக்கு உண்டு. இருக்கிற மாதிரி அல்ல. ஆண்டு சிரமத்தில் எல்லாரும் உபாகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து எழுந்து நிற்போம். டைம் ஆயிடுச்சு, 12 மணி ஆயிடுச்சு. எழுந்து நிற்போம். வாசிங்க பாருங்க. இருங்க 1:11 எல்லாம் எடுத்துட்டீங்களா? இங்க போட்டீங்களா? சாமுவேலுக்கு தான் ட்ரைனிங் கொடுக்கணும். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிறதையே சமாளிக்க முடியலன்னு சொல்லிடாதீங்க, எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு ஆகணும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை சொல்லி சொல்லியே ஆசீர்வாதத்தை விட்டுருவோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்ப இருக்கிறத பார்க்கலும் 1000 மடங்கு அதிகம் மொழி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களை சொல்லியபடியே என்ன செய்யறாரு? உங்களை ஆசீர்வதிப்பார். துதிக்கிற பிள்ளைகளுக்கு உங்களுக்கு எல்லாவற்றையும் 1000 மடங்கு பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.